ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நவாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஸ்குவிட் கேம் சீசன் 1 ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ்ங்க, சீசன் 2 வெளியானதுனால தான் அது பார்க்கறதுக்காகவே சீசன் 1 பார்த்தால தான் நானும். ஸோ கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்குவிட் கேம் பற்றி. அதில் இருக்க கேம்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கு, ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர், ஒரு மெசேஜ் சொல்றது, உயிரா காசான்னு அந்த ஒரு டென்ஷன்லேயே வச்சுக்கிறதுக்கு ஒரு சீரியஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஓகே, ஒய் நாட், நம்ம டைம் ஒதுக்கி பார்த்துருவோம். இந்த கொரியன் சீரியஸ் தான் சொல்லி பார்த்தேன், விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து யோசிச்சேன் கொரியன் சீரிஸா அப்படின்ட்டு யோசிக்கிறப்ப, ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு கொரியன் சீரிஸும் ரொம்ப ரொமான்ஸ் தான் ஜானர் இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாமே சொல்லும், மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். பட் இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. கொரியன் சீரிஸோட வேற மாதிரி பார்க்க வச்சுச்சு, அந்த ஒரு பிளேஸ் வந்து வேற மாதிரி பார்க்க வச்சுச்சு. என்னைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. ஃபார் 9 எபிசோட்ஸ்க்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சீசன் 1 ஃபர்ஸ்ட்லேருந்து நான் பார்த்தேன், ஒன்றா டைம் எடுத்து. ஸோ அதோட பேக் ஸ்டோரிலாம் பார்க்குறப்போ வந்துட்டு இந்த சீரீஸை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான், இந்த ஸ்கிரிப்டே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷம் ரொம்ப பேர்கிட்ட ரிஜெக்ட் பண்ணப்பட்டு ஃபைனலி நெட்ஃப்ளிக்ஸ் கிரீன் சிக்னல் கொடுத்தனால தான் இந்த டேரக்டரே வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணியிருக்காரு சீரீஸாக. ஸோ விச் இஸ் வந்துட்டு பொறுத்தால் பூமி ஆழ்வார் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமும் அதுக்கு ஒரு பலன் வேற லெவலில் ரீச் ஆனிச்சு ஸ்குவிட் கேம் சீசன் 1. ஸோ விச் இஸ் வெரி வெரி ஹாப்பி. ஸோ யா, இப்போ சீசன் 1 ரிவ்யூ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆரம்பிக்கிறது ஸ்குவிட் கேம்னா என்ன, அதோட ஆரிஜின் பற்றி தான் வந்துட்டு பேசுகிறாங்க வாட்ஸ் ஹவரில். அதோட ஒரு பழையமான கொரியன்ஸ்லாம் கிட்ஸ்லாம் விளாண்ட ஒரு கேம், அதோட ஆரிஜின் எப்படி விளாடுது எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரெண்டாவது வந்துட்டு நம்ம ஆஃப்டர் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சுற்றி ஒரு கடனாளிக்கே பேர் போனவர், எல்லாம் லோ மிடில் கிளாஸ் தான் இருப்பாங்களே, கடன் வாங்கி, வட்டிக்கு கடன் வாங்கி, பணத்துக்கு ஒன்று ஆசைப்பட்டு கேம்லிங்ல தோத்து போய் குதிரை மேலே ரேஸ் கட்டுறது. அண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு டிவோர்ஸ் வேறு, அவருக்கு ஒரு குழந்தை வேறு இருக்கும், குழந்தைக்கு பிடிச்சது ஆசைப்படுறது வாங்கி தரணும்னுக்காக கேம்லிங்ல காசு சம்பாதிக்க பார்ப்பாரு. அதுலயும் தோத்து போய் கடனாளியை துரத்திட்டு வந்து அந்த மாதிரி ஒரு பணத்தேவையிலே ஒரு சரௌண்டிங்ல வாழ்ற ஒரு ஹீரோ கேரக்டர். அண்ட் வந்துட்டு அவர் இன்னமும் வந்துட்டு அம்மா கூட தான் இருக்காரு, அம்மா தான் அவருக்கு சோறே போடுறாங்க, அந்த மாதிரி கேரக்டர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஹீரோ ஒரு கேரக்டர், மெயின் கேரக்டர் காட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கேரக்டர் இருக்கோங்க, நிறைய இம்பார்ட்டன்ஸ் கேரக்டர் இருக்கோங்க. ஸோ ஒரு தாத்தா இருப்பாரு, இல்லாமன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரிவீல் பண்றோன்னு இல்லை, அவர் தான் வந்துட்டு த ஃபவுண்டர் ஆஃப் த ஸ்குவிட் கேம்னு சொல்லணுங்க. த ஃபவுண்டர் ஆஃப் அந்த கேம் ஒன்று கூப்பிட்டு போவாங்களே, அவர் தான் அந்த ஃபவுண்டரே விளையாடுவார் ஒன்னா நம்பர் வச்சுட்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆளுங்களா இருப்பாங்க. ஒன்று தம்பி, ஃபேமிலி, ஒரு வலின்னு ஒருத்தன் இருப்பான், ஃபேமிலிக்காக வருவான். ஒருத்தன் வந்து அம்மாக்காக வருவான், அம்மா அந்த எல்லாமே பண கஷ்டக்காக தான் எல்லாமே இந்த கேம்குள்ள வருவாங்க. எல்லாருக்கும் ஒரு குட்டி குட்டி பேக் ஸ்டோரி இருக்கும், அழகாவே காமிச்சிருப்பாங்க. சில இதெல்லாம் வந்துட்டு டயலாக்ஸ்லேயும் வந்து டெலிவரி பண்ணியிருப்பாங்க. ஸோ விச் இஸ் வந்து எமோஷனலாகவும் கனெக்டாகவும் இருக்கும், ரொம்ப ரிலேட்டபிளாகவும் இருக்குங்க. சரிங்களா? ஃபைனலி எல்லாருமே ஒரு கேம்குள்ள சேர்ப்பாங்க. ஸோ அந்த கேமும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ற வரைக்கும், ஃபர்ஸ்ட் கேம் ஆடுற வரைக்கும் யாருக்கும் தெரியாது இந்த கேமுக்குள்ள பூந்துட்டா தோத்துட்டா செத்துருவாங்க அப்படின்ற. ஃபர்ஸ்ட் கேம் அந்த டால் கேம் ஒன்று இருக்கும்ல, கிரீன் லைட் ரெட் லைட்டா, அந்த ஒரு கேம்ல தான் தெரியும். அதுல இருந்து போட்டு தள்ளதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் தெரியும் தோத்தா இங்க சுட்டுருவாங்க அப்படின்ட்டு. சரிங்களா? பட் வந்து இந்த கேம் கூட ரொம்ப ப்ரொஃபஷனலா எக்ரிமெண்ட்லாம் இருக்கும். எக்ரிமெண்ட்ல வந்துட்டு ஒவ்வொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும், போட்டிருப்பாங்க. அதுல நம்ம விருப்பத்துக்கு யாரோட எப்படி சொல்றது, நம்ம விருப்பப்பட்டு தான் வந்துட்டு இந்த கேம்குள்ள கலந்துக்கிறோம், ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு மைண்ட் கேமான ஒரு கான்செப்டை கொண்டு போயிருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் ஒவ்வொரு கேமும் மொத்தமா எனக்கு தெரிஞ்சு 6 கேம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஒரு 4 கேம், ஐ திங்க் 6 கேம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கேமே இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப பதட்டத்தோடய இருக்கும், எவன் சாவான் எவன் இருப்பான் அப்படின்ட்டுன்னு. ஸோ இது பக்கா ஒரு R-rated சீரீஸுங்க. ரத்தம் தெரிக்குது, யாரு பார்த்தாலும் வந்துட்டு முகம் சுளிப்பாங்க, என்ன ரத்தம் எங்க குத்திக்கிட்டு இருக்கானுங்க, சொல்றாங்க அப்படின்னு. சரிங்களா? பட் டெட்பூல் படம் பார்த்துருப்பீங்களே, பட் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருப்பாங்க. அதுக்கு பிகாஸ் த கேரக்டர். பட் இது வந்துட்டு ரொம்ப ரியலா இருக்கும். அது தெரியும் அது பொய்ய அப்படின்ட்டுன்னு, பட் இது ரொம்ப ரியலா இருக்கும். பிகாஸ் இந்த ரியாலிட்டியோட கனெக்ட் பண்றதுல ரியலா நடந்தப்ப இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஒரு மாதிரி பயமாவே இருக்கும், எவனா சாவடி பண்ணுங்க. ஹீரோ கேரக்டர் சாவ மாட்டான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. சத்துற கதையே இருக்காதா? ஸோ அதே டென்ஷன்லயே ஓடிக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ சந்தோஷமா தான் வருவாரு, அப்புறம் அவருக்கே அந்த கேமோட சீரியஸ்னஸ் புரிஞ்சிடும்.
ஸோ நம்ம செல்ஃபிஷாக இருக்கிறதா இல்லை மற்றவங்களுக்கு இறக்கப்படுறதா அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு ஆள் சாவையும் அங்கே மேலே வந்துட்டு ஒரு ஒரு பிக்கோட ஃபேஸில் மாதிரி ஒரு ஒரு உண்டியல் மாதிரி இருக்கும் பெருசா. ஸோ காசை காமிச்சு சைக்கோலஜிக்கு வழியா வந்துட்டு இருக்கிற பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு மைண்ட் கேம் விளாடுவாங்க, இவனுங்களே அடிச்சு சாவற மாதிரி. ஸோ ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சுங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஒவ்வொரு கேமும். அந்த வந்துட்டு அந்த கல்டோனாவா அந்த ட்ரையாங்கிள், ஓ, அப்புறம் ரெக்டாங்கிள் கொடை, அதெல்லாம் வந்துட்டு இந்த ஷேப்ல வெளியாக்கணும்ல, அந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த 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 இதே வந்துட்டு நக்கியே வெளியெடுத்திருப்பேன் அந்த ஹீரோ. அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேமும் வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு ஆஃப்டர் தட் எல்லாமே செத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கடைசி கேம் வரைக்கும், கடைசி எபிசோட் வரைக்கும் வந்துட்டு ஹீரோ தான் ஜெயிக்க போறது தெரிஞ்சிருச்சு. சரிங்களா, பட் அதுலயும் ஒரு சென்டிமெண்ட் வேல்யூ அப்படின்னு ஒரு இடத்துலையும் ஒரு கேரக்டர் ஸ்ட்ராங்கா பதிய வைப்பாங்க. ஆனா கண்டிப்பா இந்த கேரக்டர் செத்துரும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரி, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் ரொம்ப டயலாக்ஸ் இருக்கும், கதை ரொம்ப ஸ்லோவா நகரும். ஒவ்வொரு எபிசோடும் வந்துட்டு ஒரு படம் மாதிரி இருக்குங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு பாதி படம் மாதிரி இருக்கும். பிகாஸ் ஒவ்வொரு எபிசோடும் வந்துட்டு ஒவ்வொரு மணி நேரம். ஸோ டோட்டலா வந்து 9 hours நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு அப்படி இருக்குங்க. சரிங்களா, நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல உட்காந்து பாத்தீங்கன்னா, நான் அப்படிதான் பார்த்தேன். ஒரு நாள்லயே வந்துட்டு அந்த 9 எபிசோடும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் பார்த்தேன். ஸோ அப்பதான் எனக்கு கண்டினியூட்டி அப்படிதான் புரியும். ஒன்னு இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு ஒன்று பார்த்துட்டு எனக்கு அந்த மாதிரி செட் ஆகாது. யாருக்கு அப்படி இருக்கும்னு நீங்க சொல்லுங்க. ஸோ 9 hours நான் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தேன். கதை ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. பிகாஸ் பட் ஸ்லோவா இருந்துச்சுன்னா வந்துட்டு கதையோட்ட வழியா தான் ஸ்லோவா இருந்துச்சு. டயலாக்ஸ் பேசுவாங்க, ஒவ்வொரு பேக் ஸ்டோரி சொல்லணும், ஸோ பின்னாடி என்ன நடக்குன்னு பார்க்கணும். அங்கிருந்து ஒரு போலீஸ் வருவான், போலீஸோட பேக் ஸ்டோரி எப்படி அவன் தேடி வருவான், அந்த மெயின் ஆளை வந்துட்டு எப்படி பிடிப்பான், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி இருக்கிறதுனால நிறைய இன்டர் கனெக்டடா இருக்கும். எல்லாம் அந்த கேமுக்கு சம்மந்தப்பட்டதே இருக்கும். சரிங்களா, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கேம் வேர்ல்டுக்குள்ளேயே நம்ம போயிடுவோம். வெளி உலகத்தை இல்லாம அந்த போலீஸ் தான் வெளி உலகமே தெரியும். பட் வந்து முழுக்க ஒரு நடு எபிசோட்லாம் போனதுக்கு அப்புறம் வந்து ஒரு 5-6 எபிசோடுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து முழுக்க வந்து அந்த கேம்குள்ளேயே நம்ம வந்துட்டு இன்வால்வ் ஆயிடுவோம் தான் சொல்லுவேன். சரிங்க, கடைசியில நம்ம ஹீரோ ஜெயிச்சிருவாரு. என்ன வந்துட்டு ஆஃப்டர் ஒரு 1 year கழிச்சு தான் வந்துட்டு அந்த ஒரு தாத்தா இருப்பான்னு சொன்னார் பாத்தீங்களா, ஹில்நாம். ஸோ அவர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் த கேமு. ஸோ அவர் சொல்லுவார், ஏன் நான் இந்த கேம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன், இதனால அவர் ஒரு சிம்பிளா சொல்லிடுவாங்க, நான் ஒரு ஜாலிக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு. எத்தனை பேர் பணத்துக்கு ஆசைப்பட்டு வராங்க அப்படின்னு ஃபாஸ்ட் பண்ணதுக்காக ஸ்டார்ட் பண்ணல, இந்த மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவர் சொல்லுவார், ஒரு என்ஜாய்க்காக நான் என்னோட கடைசி காலகட்டத்தை நான் இந்த மாதிரி ஜாய்ஃபுல்லா நான் வந்துட்டு இப்படி இது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் சிம்பிளா முடிச்சிருப்பாருங்க. சரிங்களா, அவரும் கடைசியில இறந்து போயிடுவாரு. அவருக்கும் வந்துட்டு பிரெயின் டியூமர் இருக்கும் அந்த கேம் விளாட்றப்பே. சரிங்களா, ஸோ அதெல்லாம் ஒரு இஷ்யூ இருக்கும். ஸோ அதெல்லாம் நீ ஒன்னொன்னா நோட் பண்ணணும், நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ அதை நான் வந்துட்டு கண்டுபிடிச்சி சொல்லுது, நானே வேற ஆள் வீடியோ பார்த்து தான் வந்துட்டு நானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம். பிகாஸ் அந்த அளவுக்கு நான் டீட்டெயிலாக வந்துட்டு பார்க்க மாட்டேங்க. அந்த ஸ்டோரி எனக்கு அதுதான் முக்கியம். அந்த ஸ்டோரி வழியாக தான் நான் வந்துட்டு படம் பார்க்கணும். சரிங்களா, நிறைய பேர் ஸ்டோரி இருக்கா, ஸோ பட் ஒரு நம்பர்லயா இருக்கட்டும், பேர்லயா இருக்கட்டும், கலர்லயா இருக்கட்டும், ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்ல ஒவ்வொரு ஹிடன் டீட்டெயில் இருக்கும், விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். சரிங்களா, ஸோ மறக்காம சீசன் 1 வந்துட்டு நீங்க பாருங்க. சரிங்களா, ஸோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்க விருப்பம், நீங்க ஒரு நாளைக்கு ஒரு சீரீஸ் கூட பார்க்கலாம், இல்லை 2 நாளுக்கு ஒரு வாட்டி. உங்களுக்கு எப்படி அந்த கண்டினியூட்டி புரியும், அந்த மாதிரி அதை பொறுத்து நீங்க வந்து அந்த சீரீஸ் பார்த்து முடியுங்க, விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ குழந்தைகள் பார்க்கறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. பிகாஸ் வந்துட்டு ரத்த தெரிக்கிற காட்சிலாம் ரொம்பவே இருக்கும். அண்ட் வந்துட்டு நியூடிட்டியும் சில சீன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து ரொம்ப மெசேஜ் சொல்ற படங்க, ஒரு மெசேஜ் இருக்கு நிறைய. இப்போ உயிரா காசா இல்லை மற்றவங்க உயிரான அந்த ஒரு கேள்வியிலேயே சுத்திக்கிட்டு இருக்கும். பட் கடைசியில் நம்ம ஹீரோ வந்துட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுப்பாரு. அதனாலதான் சீசன் 2 வந்துச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சு ஏன் சீசன் 2 வந்துச்சு, அதோட கண்டினியூட்டி தான் அப்படின்ட்டு. சரிங்களா, ஸோ மறக்காம வந்துட்டு ஸ்குவிட் கேம் சீசன் 1 வந்துட்டு மறக்காம நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்டில் அவைலபிளா இருக்கு, பாருங்க 9 episodes. ஸோ அடுத்த வீடியோ ஸ்குவிட் கேம் சீசன் 2 ரிவ்யூ நீங்க பாப்பீங்க. ஸோ அண்ட் தென் சைனிங் ஆஃப், ஐ அம் நவீன். டேக் கேர், பை.